Good morning. போன வகுப்புல நியம கரைசலை தயாரிக்கிறதுக்கு ஒரு கேள்வி ஒன்று தந்து விட்டான். பொட்டாசியம் ஆக்சலேட்டின் 0.05 சென்டிமீட்டர் கனம் நியம கரைசல் எவ்வாறு தயாரிக்கிறதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தேன். சரிதானே? நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சரியா? ஒரு சிலர் செய்து போட்டிருந்த நீங்கள் கிருஷ்ணகுமார் என்ன பிரமாணம் வந்தது? கிருஷ்ணகுமார், பொட்டாசியம் ஆக்சலேட்டின் நியம கரைசல் தயாரிக்கிற சம்பந்தமா குறிப்பிட்டிருந்தேன். கிருஷ்ணியா ஒருத்தரையும் காணி செய்யல போல இருக்கா. நிவேதிகா, எல்லாம் சைலண்டா இருக்கிற பார்த்தா ஒன்று செய்யல. கவிஷா, என்ன வந்த? குட் மார்னிங். என்ன வருமானம் வந்து? 124.5 மில்லிகிராம் வருதா? பொட்டாசியம் ஆக்சலேட்டின் சார் மூலக்கூட்டத்தின் எவ்வளவு வந்த உங்களுக்கு? 166. வேற யாருக்காவது வேற பெருமானம் வந்திருக்கா? பொட்டாசியம் ஆக்சலேட்டின் மூலர் திணிவு 166. சரியா? இதுல எனக்கு ஒரு ஆள் அனுப்பி இருக்கிறார். பொட்டாசியம் ஆக்சலேட்டின் மூலர் திணிவு 250 என்று சொல்லியும், சாரி 250 இல்ல 166. അതിന്റെ மூல் வந்து 12.5 தர 10.3 எடுக்க வேண்டிய திணிவு 2.075 கிராம் சொல்லப்பட்டிருக்கு. நியம கரைசல் ஒன்று தயாரிக்க போறீங்கன்னு சொன்னால எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்க. நியம கரைசலை தயாரிக்க போறோம்னு சொன்னால் முதல்ல நாங்கள் என்ன செய்வோம்? திணிவு கணிக்க வேணும். சரிதானே? அப்ப நான் சொன்னது வந்து 0.05 செறிவுடைய மூல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய 250 சென்டிமீட்டர் கனம். சரிதான்? 250 சென்டிமீட்டர் கனம் நியம கரைசல். ஆருடைய நியம கரைசல்? K2C2O4 பொட்டாசியம் ஆக்சலேட்டின் நியம கரைசல். ஆகவே முதல்ல நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், எடுக்க வேண்டிய K2C2O4 திணிவு காண வேணும். அப்ப 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்க வேண்டிய மூளை நாங்கள் கணிக்க வேணும். 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கிற மூளை நாங்கள் முதல் கணிக்க வேணும். N/CV படி
இந்த நியம கரைசலுக்குள்ள இருக்க வேண்டிய செறிவுதான் 0.05. ஆனால் எங்களுக்கு தேவையான கனவுளவு வந்து 250/10⁻³ டெசிமீட்டர் கனம். சரிதான், 250/10⁻³ டெசிமீட்டர் கனம். அப்ப 0.05 250 பெருக்கினால் எங்களுக்கு இப்ப என்ன செய்யும்னு சொன்னா மூல் வரும், தேவையான மூல் வரும். அது வந்து 12.5. அந்த 10⁻³ அப்படியே இருந்தால் 10⁻³ மூல் அண்டு வரும். அது இருக்கட்டும், பிரச்சனை. அப்ப இந்த நியம குடுவைக்குள்ள இருக்க வேண்டிய பொட்டாசியம் ஆக்சலேட்டின் மூல் வந்து 12.5/10⁻³. இந்த மூளை நேரடியாக அளவிட முடியாது. ஆகவே நாங்கள் மூலர் திணிவால் என்ன செய்யணும் என்றால் பெருக்க வேண்டும். அப்ப K2C2O4 இந்த மூலர் திணிவு 166 கிராம் மூல் -1 அப்படி வருதுன்னு போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி கொள்ளுங்க. அது பிழைச்சதுன்னா நாங்கள் பிழைக்கும் 64 24 78. சரி, ஓகே, குட். அது 166. அப்ப இந்த 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்கு எடுக்க வேண்டிய K2C2O4 திணிவு இது அளக்கக்கூடியதானே. அப்ப K2C2O4 திணிவு வந்து மூலர் திணிவு. 12.5/10⁻³ மூல் தர 166. அப்ப எங்களுக்கு 10⁻³ தசம் குத்தும் போது 2075 வரும். 2.075 கிராம் என அமையும். ஆக 0.05 எண் செறிவுடைய கரைசலை தயாரிக்க வேண்டும் என்றால், அதாவது 250 சென்டிமீட்டர் கனம் 0.05 எண் K2C2O4 கரைசலை தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்க வேண்டிய K2C2O4 துணிவு 2.075 கிராம். அவர் ரசாயன தராசின் உதவியால 3 தசமதானத்துக்கு திருத்தமாக நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் துணிவு எடுக்கலாம். நீங்கள் டிஜிட்டல் தராசு சாதாரணமா பயன்படுத்தினால் 1 தசமதானத்துக்கு தான் இருக்கும். முச்சட்ட தராசிலையும் அவ்வளவுக்கு இருக்காது. ரசாயன தராசா 3 தசமதானத்துக்கு திருத்தமான. ரசாயன தராசின் உதவியால கடிகார கண்ணாடியில K2C2O4 2.075 கிராமை திருத்தமாக அளந்தெடுத்து 250 சென்டிமீட்டர் கனம். 500 எடுத்து அரைவாசிக்கு தண்ணீர் மட்டும் நெக்கலாது. இது வந்து சீரான அளவிட இல்லை. இங்க இருந்து இங்க வரைக்கும் 250 அவ்வளவுதான். இதுக்கு பாதி அரைவாசி காவாசி விட்டு எடுக்கிறது இல்லை. 250 சென்டிமீட்டர் கனம் நியம குடுவைக்குள்ள சிறிதளவு காய்ச்சி வடுத்த நீர் எடுத்து இந்த திணிவை சிந்தாமல் சிதறாமல் இடம் மாற்றி நல்ல வடிவா கழுவி, அதான் கடிகார கண்ணாடியில் எடுத்திருக்கோம், பேப்பர்ல எடுக்காம கழுவி ஓரளவுக்கு இதை செய்து அதில் எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீர் வந்த உடனே இந்த திண்மத்தை என்ன செய்யறேன்னா நன்கு கரைக்கிறேன்டால் இதை கழுத்தை பிடிச்சோண்டு இப்படி ஆட்டுறது இல்லை. இதை உள்ளங்கையில வச்சுக்கொண்டு இந்த கழுத்துல கையை வச்சுக்கொண்டு இப்படி ஸ்ட்ரேயா பண்றேன்னு சொல்றது. மெதுவா சுழற்சிக்க உள்ளுக்கு இருக்க திரவம் வந்து ரொட்டேட் பண்ணும். அப்ப இந்த K2C2O4 நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கூட்டம் ஒன்று இந்த சேர்வைகள் எல்லாம் நீரில் நன்றாக கரையும். ஆக லிதியம் புளோரைட், லிதியம் கார்பனேட், லிதியம் போஸ்பேட் மட்டும் கரையாதுன்னு சொல்லி அவ நல்லா கரைச்சா பிறகு காய்ச்சி வடித்த நீர் சேர்த்து மட்டுமட்டாக கிட்ட வந்த உடனே கோடு வரைக்கும் அப்படியே காய்ச்சி வடித்த நீரை சேர்த்து கொண்டு இருந்தா சில இதுல கூட நீர் வந்து அந்த பரிசோதனை எல்லாம் பிழைச்சு 250 சென்டிமீட்டர் கன உறுதி கரைசல் கனவுளவு இருக்கும். அவ்வளவுதான். கூட வந்தா கதை முடிஞ்சு. அவர் மட்டுமட்டாக கிட்ட விட்டா பிறகு ரொப்பர் இருக்குதான் துளிப்பான். இந்த ரொப்பர் எடுத்து ரொப்பரால காய்ச்சி வடித்த நீர் எடுத்து ஒவ்வொரு துளி துளியா விட்டு இந்த கோட்டுக்கு புறையுறு வந்து இப்படி மட்டமாக இருக்கீங்க, கண் வந்து கிடைமட்டத்துல வச்சு பார்க்க
கீழ்ப்புறையுறு வந்துச்சுன்னு சொன்னால் இந்த கரைசல் கன அளவு 250 சென்டிமீட்டர் கனம். அவ அப்படித்தான் இந்த நியம கரைசலை தயாரிக்கிறது. அப்ப K2C2O4 வந்து ஒரு முதல் நியமம். அதனுடைய செறிவு திட்டமாக தெரியும். அவ்வளவு 0.05 மூல் டெசிமீட்டர் -3. அப்ப செறிவு தெரிஞ்ச இந்த கரைசலை பயன்படுத்தி செறிவு தெரியாத இன்னொரு கரைசலை நாங்கள் அளவிட்டு கொள்ளலாம். அதைத்தான் நாங்கள் இங்க பார்க்க போறோம். அப்ப நீங்கள் இதே போல KiO3 நியம கரைசலும் தயாரிக்கலாம், சோடியம் கார்பனேட் நியம கரைசலும் தயாரிக்கலாம், ஏன் NaOH நியம கரைசலும் தயாரிக்கலாம். ஆனால் NaOH வந்து ஒரு முதல் நியமம் இல்லை. சரி, அப்ப தலையங்கம் போட்டுக்கொள்ளுவோம். அமிலமாக்கப்பட்ட K2C2O4 அமிலமாக்கப்பட்ட K2C2O4 அமிலமாக்கப்பட்ட K2C2O4 நியம கரைசலை பயன்படுத்தி அமிலமாக்கப்பட்ட K2C2O4 நியம கரைசலை பயன்படுத்தி, இதுல Na2C2O4 இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். சரிதானே? K2C2O4 பயன்படுத்தி அமிலமாக்கப்பட்ட K2C2O4 நியம கரைசலை பயன்படுத்தி KMNO4 கரைசலின் செறிவை துணிதல். KMNO4 கரைசலின் செறிவை துணிதல். KMNO4 கரைசலின் செறிவை துணிதல். இவங்களுக்கு K2C2O4 செறிவு தெரியும். பரிசோதனை வாயிலாக நியம கரைசல் தயாரிச்சிருக்கு. இது ஒரு முதல் நியமம். அப்ப இந்த முதல் நியமத்தை பயன்படுத்தி இந்த KMNO4 செறிவை அறியப்படும். சரியா? சரி, இப்ப நியமிக்கப்பட போற பதார்த்தம் KMNO4 தான். நியமணி என்று சொல்றது யாரோட நியமிக்கப்பட போறோம்? KMNO4க்கும் K2C2O4க்கும் நியமிக்க போறோம். அப்ப இங்க யாருடைய சரிவு தெரியும்? K2C2O4 சரிவு தெரியும். KMNO4 சரிவு தெரியாது. அதைத்தான் நாங்கள் பார்க்க போறோம். ஆக நியமிப்பு குழுவையில யாரு எடுக்கணும், அளவில யாரு எடுக்கணும் என்று சொல்லி சில பேருக்கு குழப்பம் இருக்கலாம். சில பேரிட இப்படி ஒரு குணம் இருக்குது என்னன்னா, செறிவு தெரிந்த கரைசல் நியமிப்பு குழுவையில இருக்கக்கூடாது, மேலே இருக்கணும், அளவில இருக்கணும் என்று நினைப்பு. செறிவு தெரியாத கரைசலை நியமிப்பு குழுவிலையும் செறிவு தெரிஞ்ச கரைசல் அளவிலையும் வச்சிருக்கணும் என்று நினைப்பார்கள். அப்படி கட்டாயம் இருக்கணும் எந்த ஒரு அவசியமும் இல்லை. அப்படி இருக்கணும் எந்த ஒரு அவசியமும் இல்லை. இது எங்கேயும் இருக்கலாம்.
எங்கேயும் இருக்கலாம். இந்த பரிசோதனையில நான் KMnO4 கரைசலை அளவில் எடுக்கப்படும். KMnO4 செறிவு எனக்கு தெரியாது. செறிவு தெரியாட்டாலும் என்ன, அது பிரச்சனை இல்லை. ஆரையும் எங்கேயும் எடுத்து நியமிக்கலாம். ஆரையுமே எங்கேயும் எடுத்து நாங்கள் நியமிக்கலாம். நான் அளவீர KMnO4 நியமிப்பு குடுவைக்குள்ள K2C2O4 எடுக்கப்படும். இந்த K2C2O4 செறிவு 0.05 மூல் டெசிமீட்டர் -3 என்று ஏற்கனவே தெரியும். அதான் சொல்லுங்க, நியம K2C2O4 பயன்படுத்தி KMnO4 கரைசலின் செறிவை துணிதல். அப்ப நியம கரைசல் என்ன, செறிவு தெரியும். இதனுடைய கனவளவு பொதுவாக நாங்கள் 25 சென்டிமீட்டர் கருத்தை பெற்றுக் கொள்ளலாம். கட்டாயம் 25 எடுக்கணும் இல்ல, பொதுவாக 25 நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, அப்ப நியமிப்பு குடுவைக்குள்ள நான் K2C2O4 எடுத்துக்கொள்றேன். அவ்வளவுதான். அந்த K2C2O4 நியம கரைசல் என்பதால அதுக்கு செறிவு தெரியும், எடுத்த கனவளவு தெரியும், 25 சென்டிமீட்டர். அமில K2C2O4 தானே, அமிலமாக்கப்பட்ட K2C2O4. ஆகவே இதுக்குள்ள நாங்கள் இன்னும் ஒரு ஆளை ஆட் பண்ணுவோம். என்னன்னு சொன்னால் ஐதான H2SO4. பொதுவாக இந்த ஐதான H2SO4 சரிவு 2m ஆகவும் கனவளவு 15 சென்டிமீட்டர் கனவாகவும் ப்ரொசீஜர்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, தாக்கம் நடக்கிறதுக்கு அமில ஊடகம் தேவைப்படும். ஆகவே அமிலம் தேவை. அமில ஊடகத்துலதான் KMnO4க்கும் C2O4 தாக்கத்துல Mn2+ வரும். பொதுவாக நாங்கள் இதுல பயன்படுத்துறது ஐதான H2SO4 என்ற அமிலம். அதனுடைய செறிவு அன்னளவாக 2m ஆகவும் எடுக்கிற கனவளவு 15 சென்டிமீட்டர் கனவாகவும் இருக்கு. இந்த 15 சென்டிமீட்டர் கனவு H2SO4 சேர்த்ததால எங்களுக்கு இதுக்குள்ள ஏதாவது மூல் மாறும். எடுத்த மூல் இந்த மூல் மாறாதுதானே, அது மாறும். ஊடகம் அமிலமாக்கப்பட்டிருக்கு. அதை நாங்கள் ஒரு வெள்ளை நிற மாவில் தட்டின் மேல் வைத்தால் முடிவு புள்ளியில் ஏற்படுகின்ற நிறமாற்றத்தை தெளிவாக அவதானிக்க முடியும். முடிவு புள்ளியில் ஏற்படுற நிறமாற்றத்தை தெளிவாக அவதானிக்க முடியும். இப்ப இந்த கரைசல் K2C2O4 ஐதான H2SO4 கொண்ட தொகுதி. இதுல H2SO4க்கு நிறம் இல்ல, K2C2O4க்கு நிறம் இல்ல. ஆகவே வெள்ளை நிற மாவில் தட்டின் மேல் வைத்தால் அடியின் வெள்ளை, இந்த மாவில் தட்டின் வெள்ளை தெளிவாக எங்களுக்கு எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் தெரியும். கரைசல் நிறமற்றதாக காணப்படும். இதுதானே கரைசல் நிறமற்றதாக காணப்படும். அப்ப நாங்கள் இதுக்குள்ள KMnO4 எடுத்து KMnO4 ஆரம்ப வாசிப்பை குறித்துக் கொள்ள வேண்டும். நான் ஒரு தேவை கருதி V' என்று குறித்துக் கொள்றேன். ஆரம்ப வாசிப்பை V' என்று குறித்துக் கொள்றேன். அப்ப KMnO4 ஆரம்ப வாசிப்பு இதுல இருக்கு, அது V'. KMnO4 ஒரு துளியை நாங்கள் உள்ள இறக்கும் போது KMnO4 என்ன செய்யும் என்று சொன்னால், அதுல இருக்கிற MnO4- C2O4 ஒட்சியேற்று. இங்க ஊடகம் அமிலமாக இருக்கிறதால தான் Mn2+ ஆக தாழ்த்தப்படும். அமில ஊடகத்தில் Mn2+க்கு நிறம் இல்லை. ஆகவே விழுந்த KMnO4 ஊதா நிறம் மென்சிவப்பு நிறம் நீங்க விளைக்குள்ள 0.05 தான். ஒரு துளியின் கனவளவு 0.05 மில்லி. என்ன அளவின்றி ஒரு துளியின் கனவளவு 0.05 மில்லி. அப்ப அது இப்ப 40 சென்டிமீட்டர் கரைசலுக்கு விளைக்க ஊதாவா தெரியாது, மென்சிவப்பு நிறமாகத்தான் இருக்கு. இப்ப KMnO4 இதுக்குள்ள இருந்த ஊதா நிறமாக இருந்தாலும் ஒரு துளி இதுக்கு விளைக்குள்ள இளஞ்சிவப்பு நிறம் தான் வரும். அப்ப அந்த இளஞ்சிவப்பு நிறம் அல்லது மென்சிவப்பு நிறம் தாக்கம் முடிய நீங்கிடும். இந்த KMnO4க்கும் K2C2O4க்கும் தாக்கம் என்று நாங்கள் குறிப்பிட்டாலும், அமில ஊடகத்துல தாக்கம் என்று குறிப்பிட்டாலும்
உண்மையில இங்க நடக்க போற நிகர தாக்கம் யாருக்கும் இடையிலன்னு சொன்னால் KMnO4ல இருக்கிற MnO4 மைனஸுக்கும் K2C2O4ல இருக்கிற C2O4 2 மைனஸுக்கும் இடையில நிகர தாக்கம் நடக்கும். இவர் Mn2+ ஆக தாழ்த்தப்பட இவர் CO2 ஆக உச்சியிடப்படுவார். நிகர தாக்கம் என்பது அதான். நிகர தாக்கம் என்பது இது KMnO4 வந்து Mn2+ ஆக மாறதும், MnO4 மைனஸ் Mn2+ ஆக மாறதும் C2O4 2. இந்த தாக்கம் சற்று ஏவச்சக்தி கூடிய தாக்கம். சாதாரண அறை வெப்பநிலை அமுக்கத்துல KMnO4ஐயும் K2C2O4ஐயும் அதாவது மேங்கனேட்டையும் ஆக்சலேட்டையும் ஒன்றாக கலந்தால் இந்த தாக்கம் நடந்து விளைவு உருவாகும். சாதாரண வெப்பநிலை அமுக்கத்துல இது மிக மந்தமான ஒரு தாக்கம். அப்ப நீங்க ஒரு துளியை சேர்த்த உடனே இந்த கரைசல் முழுவதுமே அது மென்சிவப்பு நிறம் உங்களுக்கு அவதானிக்கப்படும். ஏன் தாக்கம் வந்து மந்தமானது. அப்ப இது முடிஞ்சாதான் நிறம் நீங்கிறதுக்கு அது தாக்கம் நடந்து முடியும். அதுக்கு ஒரு நேரம் வந்து எடுக்கும். சாதாரண அறை வெப்பநிலை அமுக்கத்துல இந்த தாக்கம் வந்து ஏவச்சக்தி கூடவாக இருக்கிறனால மந்தமாக இருக்கும் அல்லது நடக்காதுன்னு சொல்லலாம். அப்ப நாங்கள் என்ன நினைப்போம், கரைசலுக்குள்ள ஒரு துளியை செய்தோம்னா இளஞ்சிவப்பு நிறம் மாறிடுது. அப்ப ஆக்சலேட்டே இல்லைன்ற ஒரு எண்ணம் வந்துடுமே. அத நாங்களே எடுத்து போட்டு இல்லைன்னு சொல்லலாம். ஆகவே இந்த பரிசோதனையில நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஆரம்ப கலவையை வந்து கொஞ்சம் வெப்பப்படுத்தி கொஞ்சம் இளம் சூடான நிலையில பேண வேணும். இந்த நியமிப்பு குடுவையில இருக்கிற கலவையை கொஞ்சம் ஹீட் பண்ணி இளஞ்சூடான வெப்பநிலையில பேண வேணும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது தாக்க வீதம் அதிகரிக்கும் படிச்சிருக்கிறீங்களா? அப்ப உயர் வெப்பநிலை அதாவது இளஞ்சூடாக்கப்படுக சாதாரண அறை வெப்பநிலையில இந்த தாக்கம் நடக்கிறத விட விரைவாக நடக்கும். சரியா? அப்ப இப்ப உங்களோட ரிசோர்ஸ்ல இப்படி சொல்லியிருக்காங்க, இளஞ்சூடான வெப்பநிலையில இது தொடர்ந்து பேணப்பட வேணும்னு சொல்லி. ஆனா என்னன்னு சொன்னால் இதுல இருக்க உண்மை பிரச்சனையை சொல்றேன் என்னன்னா, இந்த தாக்கம் நடந்து உருவாகிற Mn2+ இருக்குதானே, இந்த Mn2+ வந்து இந்த தாக்கத்தை ஊக்கியாக தொழிற்படும். இந்த தாக்கத்துக்கு ஊக்கியாக தொழிற்படும். அப்ப நாங்கள் முந்தி சொல்றோம், நாங்கள் இப்படிதான் இந்த தாக்கத்தை தொடக்குவதற்கு ஆரம்பத்துல கலவை வெப்பமாக்கப்படும். தாக்கம் நடந்து Mn2+ உருவாகிட்டேன்னு சொன்னால் வந்த இந்த Mn2+ என்ன செய்யும், இந்த தாக்கத்தை ஊக்கியாக தொழிற்பட அது வந்து விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அது விரைவாக நடக்கிறது தான் கடினம், தொடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்ப ஊக்கி இல்லை, வெப்பப்படுத்தி நாங்கள் அந்த தாக்கத்தை நிகழ்த்துறோம். தாக்கம் நிகழ்ந்துட்டென்றால் வந்த Mn2+ ஊக்கியாக தொழிற்படும். ஆனா இப்ப வந்து அவை சொல்லியிருக்கேன், நியமிப்பு குடுவையில இருக்கிற கலவை வந்து இளஞ்சூடான வெப்பநிலையில வைத்திருக்கப்பட வேணும் என்று சொல்லி, எங்களுக்கு நல்லதானே உயர் வெப்பநிலையில விரைவாக தாக்கம் நடக்கும். அப்ப MnO4- நிறம் உடனே நீங்கும். சரி, அப்ப இந்த தாக்க கலவை இளஞ்சூடாக்கப்பட வேண்டும். அதுல எந்த மாற்று கதைக்கும் விடாம இல்லை. ஏனென்றால் ஏவச்சக்தி கூட, அப்ப தாக்கத்தை மந்தமாக இருக்கும், நிறமாற்றத்தை அவதானிக்கிறதுக்கு கொஞ்சம் சூடான நிலையில வச்சிருந்தால் விழுந்த ஒரு துளியின் நிறம் நீங்கும். என்ன அர்த்தம்? KMnO4 வந்து முற்றாக தாக்கிட்டு அர்த்தம். அப்ப நாங்கள் அடுத்த துளியை சேர்த்து அடுத்த துளி சேர்த்திய மேலும் தாக்கும். அப்ப Mn2+ உருவாகும். Mn2+ நிறமில். அப்ப நாங்கள் இதுல அளவியால வந்து கனவுளவை சேர்க்க இந்த கனவுளவு குறைஞ்சு கீழே வந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு தெரியும், அளவின் வாசிப்பு மேல பூஜ்ஜியம் விடப்பட்டிருக்கும், கீழே வந்து பெரிய பிரமாணம் இருக்கும். அது எங்க வந்து கொண்டிருக்கும். இந்த கரைசல் நிறமற்றதாக இருக்கு. அவ சில நேரத்துல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் விழுந்த உடனே கரைசல் இளஞ்சிவப்பு நிறமாகி கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அது நிறமற்று போயிடுச்சு. அப்ப நான் சொன்னது போல இந்த தாக்கம் வந்து மந்த கதியில சில நேரத்துல நடந்தால் விழுந்த கரைசல் அப்படி MnO4- வந்து பெற தாக்கம் நடந்து முடிய நிறமற்று போகும். இப்ப நாங்கள் தவறான முடிவுக்கு வரையிலாது, சிவப்பு நிறம் தோண்டிட்டோம். அப்ப நாங்கள் என்ன செய்வோம்னா கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும், தாக்கம் நடக்குதா அப்படின்னு பார்ப்போம். அப்ப பரிசோதனையில சொல்லப்பட்டிருக்கு 30 செகண்டுக்கு குறையாத நேரத்துல
இளஞ்சிவப்பு நிறம் தொடர்ந்து காணப்பட்டால் தாக்கம் முடிஞ்சது. இப்ப நீங்க சேர்த்த காலத்துல பார்த்துட்டு இளஞ்சிவப்பு நிறம் இருக்கு நின்றுட்டு ரெக்கார்ட் பண்ணுவீங்களா? தாக்கம் முடிஞ்ச ரெக்கார்ட் பண்ணி திரும்பி பார்க்க நீங்கிடு. அப்படி இல்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இளஞ்சிவப்பு நிறம் வந்து தோன்றுதண்டா என்ன அர்த்தம்? இளஞ்சிவப்பு நிறம் தோன்றுதண்டா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற C2O4 முடிஞ்சுது. அது முடிஞ்சா பிறகு மேலதிகமாக விழுகிற ஒரு துளி MnO4- தாக்கம் அடைவதற்கு இங்கே C2O4 இல்ல. இந்த கலவைக்குள்ள MnO4- ஆரோட மட்டும் தாக்கும், C2O4 மட்டும் தாக்கும். அப்ப இது முடிந்த பின் விழுகிற மேலதிகமாக விழுகிற ஒரு துளி MnO4- யாரோடையும் தாக்கமடையாமல் கரைசல் முழுவதும் பரவும். அப்ப இதுலயே 40 சென்டிமீட்டர் கனம் இருக்குது, 25, 15, 40. இப்ப நீங்கள் இன்னும் கொஞ்சம் MnO4- சேர்ப்பீங்களா? அப்படி சேர்க்கிறதால இன்னும் கனவளவு கூடும். ஒரு துளி இந்த கனவளவு 0.05 மில்லி. இதுக்குள்ள வந்து விழுகிற KMnO4 நிறம் வந்து உங்களுக்கு மென்சுவப்பாகத்தான் இருக்கும். அப்ப நீங்க எதுவரைக்கும் நியமித்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் இந்த கரைசல் நிறமற்றதில இருந்து மென்சுவப்பாக மாறும் வரை. அப்படி மாறும் போது நியமிப்பை நிறுத்தி இப்ப எவ்வளவு கனவளவு காட்டுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் இறுதி வாசிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப முதல் இருந்த வாசிப்பு V', இப்ப இருக்கிற வாசிப்பு V'. இது V', இது V'. அப்ப உங்களுக்கு இதனுடைய வாசிப்புக்கும் இதனுடைய வாசிப்புக்கும் இடையிலான வித்தியாசம் இந்த K2C2O4 தாக்கின KMnO4 கனவளவை தரும். அப்ப கணித்தல்ல தேவைப்பட்ட கனவளவு வந்து இறுதி வாசிப்பில இருந்து ஆரம்ப வாசிப்பை கழிப்பதன் மூலம் பெறலாம். சரிதானே? பொதுவாக நாங்கள் நியமிப்புகள் என்று செய்யும் போது இந்த தாக்கம் முடிஞ்சது என்பதை குறிப்பதற்கு அல்லது அடையாளப்படுத்துவதற்கு காட்டிகளை பயன்படுத்தும். ஆனால் இந்த நியமிப்பில நாங்கள் விசேடமாக எந்த ஒரு காட்டியையும் பயன்படுத்தல. ஏனென்று சொன்னால் தாக்கத்தின் முடிவில நிறமற்ற கரைசல் KMnO4 ஊதா நிறத்தையே தருது. அப்ப அந்த நிறமாற்றத்தையே நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் முடிவு புள்ளியாக எடுத்துக்கொள்ளலாம். KMnO4 மென்சுவப்பு நிறம் தோன்றதை நாங்கள் முடிவு புள்ளியாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே இந்த KMnO4 இந்த இடத்துல 2 தொழில் இருக்கு, மேலதிகமாக 2 தொழில் இருக்கு. ஒன்று இது ஒட்சியேட்டு தான், அது இந்த மெயின் பார்ட்டே அதுதான், ஒட்சியேட்டு தாழ்த்தேட்டு தாக்கம். இது சுய காட்டியாக பயன்படுது. சுய காட்டி தன்னுடைய நியமிப்பின் முடிவு புள்ளியை தானே என்ன செய்யுதுன்னு சொன்னால் அடையாளப்படுத்துது. வளமையா நாங்கள் ஒரு அமிலத்தையும் காரத்தையும் நியமிக்க பினோப்தலின் மெதைல் செம்மஞ்சள் என்று சொல்லப்படுகிற 3ஆம் நபரை கொண்டு வந்து காட்டியாக பயன்படுத்தி. இங்க வாங்க, இதுக்குமானதாக்குதுல KMnO4 தான் காட்டி. அதனால இவற்றை வகைபாகம் சுய காட்டி. இதுல வந்து அவர் Mn2+ வந்து ஊக்கியாக தொழிற்படும் இந்த தாக்கத்தில். ஆகவே இது சுய ஊக்கி என்று சொல்லிக் கொள்ளும். அப்ப KMnO4 பயன்பாட்டில சுய காட்டி, சுய ஊக்கி, சிறந்த ஒட்சியேட்டி, ஒட்சிஜன் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும். இந்த கணக்க விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. KMnO4 பயன்பாடு என்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கு. இது சுய காட்டியாக பயன்படும், சுய ஊக்கியாக பயன்படும், மற்றது ஒட்சிஜன் தயாரிப்பில் ஒரு கூறாக பயன்படுத்தப்படுது. சரிதானே? அப்ப இதெல்லாம் KMnO4 இயல்பு. இந்த தாக்கத்துல KMnO4 வந்து சுய காட்டியாகவும் சுய ஊக்கியாகவும் தந்த தாக்கத்தை தானே ஊக்குவிக்குது. இதுக்கும் இடையிலான தாக்கத்துல வர Mn2+ இந்த தாக்கத்தை ஊக்குவிக்குது. தண்ட நியமிப்பில தானே என்ன செய்யுது? முடிவு புள்ளியை காட்டித்தாரதுக்கு ஒரு காட்டியாக பயன்படும். இதை நாங்கள் சுய ஊக்கியன்னு சொல்லி இந்த பரிசோதனை எந்த ஒரு நியமிப்பிலையுமே ஜென்ரலா ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஒரு துளியின் கனவளவு 0.05 மில்லி. சரி, ஒரு துளியின் கனவளவு 0.05 மில்லி. இது ஒரு துளியின் கனவளவு. சரி, ஒரு துளியின் கனவளவு 0.05 மில்லி.
அப்ப நியமிப்பில 1 மில்லி வர வேணும் என்று சொன்னால் சரிதான் 1 மில்லி வர வேணும் என்று சொன்னால் 20 துளிகள் இதுக்குள்ள சேர்க்கப்பட வேண்டும் சரிதான் 0.05 என்பது ஒரு துளியின் கனவளவு உங்களுக்கு 1 மில்லி வேணும் என்றால் 20 துளி வேணும் 20 துளி 1 மில்லி லிட்டராக இருக்கு இதுக்குள்ள 1 மில்லி லிட்டரை சேர்க்கணும் 20 துளி விழுத்தணும் இதுண்ட 25 சென்டிமீட்டர் கனத்தோட சும்மா சொல்றேன் KMNO4 10 மில்லி தாக்கும் இது 10 மில்லியன் வையுங்கள் 10 மில்லி தாக்கும்னு சொன்னால் இதுக்குள்ள 200 துளி விழுத்தவும் பரிசோதனை செய்தால் விடியும் 200 மில்லி விழுத்தவும் அவ ஒவ்வொரு துளியும் விழுத்தி கலக்கி வெப்பப்படுத்தி வச்சுக்கொண்டு சூடான நெல்லில கலக்கி நிறம் நீங்கிதோடு இல்லை நீங்கி அப்ப திருப்பி அடுத்த 200 துளி விழுத்தினால என்ன செய்யும் விடியும் ஆகவே நியமிப்பில நாங்கள் முதலாவதாக எடுத்துக்கொள்ளுகின்ற அளவீடு ரயல் ரீடிங் என்று சொல்றோம் அது எந்த நியமிப்பாக இருந்தாலும் எங்க முடிவு புள்ளி வரும் என்று சரியா தெரியாததால நாங்கள் ரயல் பண்ணித்தான் அந்த பாத்திரம் முடிவு புள்ளி எங்க வருதுன்னு பார்க்கிறோம் இல்லைன்னா ஒவ்வொரு துளியா விட்டு கொண்டு இருந்தா யோசிச்சு பாருங்க நியமிப்பு என்ன செய்யும் விடிய இப்படி ஒவ்வொரு துளியா விட்டு கொண்டு இருக்க ரயல் ரீடிங் முதலாவது ரீடிங் ரயல் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் முதலாவது பரிசோதனையில ஒரு 2 மில்லிய கண்டு விடுவோம் 2 மில்லிய விட்டுட்டு கலக்கும் தாக்கம் நடக்கும் 2 மில்லியும் விட்டு நல்லா கலக்க தாக்கம் நடக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சூடான வெப்பநிலையில இருந்தால் அதுக்காண்டி போய் 100 வாய்ச்சிக்கு மேல கொண்டு போறேன் இளஞ்சூடான 50-60 வாய்ச்சி காணும் வெப்பப்படுத்தி கலக்கினா 2 மில்லி சேர்த்தா பிறகு நிறம் நீங்கிட்டு அப்ப என்ன அர்த்தம் KMNO4 2 மில்லி இங்க இருக்கிற C2O4 தாக்குறதுக்கு போதா இன்னும் ஒரு 3 மில்லிய இறக்குறது அப்ப மொத்தம் 5 மில்லி வாங்க இப்ப திருப்பி கலக்கா இப்ப அடுத்த 3 மில்லி சேர்த்தா பிறகு நிறம் நீங்கிட்டு அப்ப என்ன அர்த்தம் 5 மில்லியும் போதாது இன்னும் ஒரு 3 மில்லிய இறக்குறது அப்படி கலக்கி கொண்டு நிறம் நீங்கிட்டு அப்ப என்ன அர்த்தம் 8 மில்லியும் தாக்குறதுக்கு போதாது திருப்பி ஒரு 3 மில்லி இறக்குறோம் நிறம் மாறில அப்ப முதல் 11வது மில்லியில தாக்கம் முடிஞ்சுது ஏன் தாக்கம் முடிஞ்சதால்தான் நிறம் மாறையில அப்ப சேர்த்த இளஞ்சி வப்புறம் அப்படியே இருக்கு இளஞ்சி வப்பு நிறமாகவே இருக்கு ஆனா 8 மில்லியில நிறம் நீங்கி இருக்கு இப்ப KMNO4 8 மில்லியில தாக்கம் முற்று பறையில ஆனா 11 மில்லியில தாக்கம் முற்று பறையில அப்ப முடிவு என்ன இந்த தாக்கம் எங்க முடியுது 8க்கும் 11க்கும் இடையில முடியுது இதைத்தான் நாங்கள் ரயல் வெர்ஷன் என்று சொல்றோம் இந்த தாக்கம் முற்றாக முடிவதற்கு மட்டுமட்டாக தேவையான கனவளவை நாங்கள் கொஞ்சம் விரைவாக பார்க்கிறோம் திருப்பி என்ன செய்யணும் 11 எடுக்கலாம் 8.1 நிறம் நீங்கினா என்ன செய்யும் அப்ப இந்த பெருமானத்தை வச்சுக்கொண்டு நியமிப்பில தேவைப்பட்ட கனவளவை தீர்மானிக்கலாம் அப்ப நாங்கள் என்ன செய்யணும் என்றால் நியமிப்புகள்ல மினிமம் 3 பரிசோதனை என்றாலும் செய்யணும் திருப்பி எல்லாம் தொகுதி எல்லாத்தையும் வாங்கி திருப்பி இன்னொரு 0.05 25 சென்டிமீட்டர் கனம் கரைசல் எடுத்து 2 15 சென்டிமீட்டர் கனம் செய்து KMNO ரீஃபில் பண்ணி அதிന്റെ ஆரம்ப வாசிப்பை திருப்பி எடுத்து திருப்பி இவரை இறக்கலாம் இப்ப என்ன செய்யலாம் 7.5 மில்லி வரை கண்ணை மூடிக்கொண்டு திறந்து விட்டுட்டு நிக்கலாம் தானே 7.5 மில்லி வரை நாங்கள் இந்த அளவியை திறந்து விட்டுட்டோம்னு சொன்னால் கடகடகன்று வாங்கி கொண்டிருக்கு எங்களுக்கு தெரியும் தான் 8 மில்லி வரைக்கும் தாக்கம் நடக்கலைன்னு சொல்லி அப்ப இங்க 7.5 மில்லி குறையும் வரை நாங்கள் பேசாம பார்த்து கொண்டு நிக்கலாம் 7.5 மில்லியில ஸ்டாப் பண்ணிட்டு இனி நாங்கள் மிகவும் அவதானமாக ஒவ்வொரு துளியாக சேர்த்து நிறமாற்றத்தை கண்டுபிடிக்கும் அப்படி கண்டுபிடிக்கும் போது எங்களுக்கு ஷார்ப்பான பெருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஷார்ப்பான பெருமானம் கிடைக்க வாய்ப்பு இப்படி நாங்கள் நியமிப்புகள்ல மினிமம் 3 பரிசோதனை செய்ய வேணும்
அந்த 3 பரிசோதனைகளையும் கனவளவு வித்தியாசம் 0.1 விட பெரிதாக கூடாது. இப்போ ஒருக்கா 11 மில்லி வந்து இன்னொருக்கா 8.05 மில்லி வந்து அடுத்த தடவை 8 மில்லி வந்து வந்தால் என்னது இவர் பொருத்தப்பாடட்டு. சரியா? ஒருக்கா 11 மில்லி வந்து அடுத்த தரம் 10.95 மில்லி வந்து அடுத்த தரம் 8 மில்லி வந்து இது பொருத்தப்பாடட்டு. அப்ப என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் இந்த 3 கனவளவுகளுக்கு இடையிலான கனவளவு வித்தியாசம் 3 கனவளவுகளுக்கு இடையிலான கனவளவு வித்தியாசம் 0.10 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள இருந்தால் அது சிறப்பானது. அந்த சந்தர்ப்பத்தில் 3 கனவளவையும் கூட்டி தேவைப்பட்ட 3 சந்தர்ப்பத்துக்குரிய கனவளவையும் கண்டு இவற்றின் சராசரி கணிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கு. இந்த சராசரி கனவளவு தான் தேவைப்பட்ட KMN போன்ற கனவளவாக உங்களுக்கு குறிப்பிடப்படும். அப்ப நீங்கள் எக்ஸாம் பேப்பர்கள்ல கேள்விகளை பார்க்கும் போது இந்த ஒக்சலேட்டோட தாக்கின KMN போன்ற கனவளவு என்று சொல்லி சொல்லுறது இந்த சராசரி கனவளவு தான். ஒரு கனவளவு தான் அங்க தருவாங்க. இந்த சராசரி கனவளவு எப்படி கணிக்கப்பட்டிருக்கும்னா நியமிப்புல 3 சந்தர்ப்பம் எடுத்து 3ஐயும் கூட்டி 3ஆல பிரிச்சு கணிக்கப்படும். அப்படி 3ஐயும் கூட்டி 3ஆல பிரிக்கிற உண்மையில என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த ஒவ்வொரு கனவளவுக்கு முடியலான கனவளவு வித்தியாசம் 0.1 விட கூடக்கூடாது. கூடினால் அது பொருத்தப்பாடற்றதாக இருக்கும். 0.1 விட கூடினால் அது பொருத்தப்பாடற்று. இப்ப நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இந்த மாதிரி ஏதாவது வாசிப்பு வந்தால் இப்படி 11 10.95 வந்தால் யாரை புறக்கணிக்கலாம்? இவரை கருத்திலேயே கொள்ளக்கூடாது. இவர் பிரச்சனைக்குரியா. இந்த ரெண்டும் ஒரே நெருக்கமா இருக்க இது தூர போச்சு. அப்ப இவரை கூட்டி சராசரி கண்டாங்களுக்கு பிள்ளையான ஒரு விடவர் வேணுமெண்டா 4வது பரிசோதனை செய்து என்ன செய்யலாம் என்றால் நெருக்கமான ஒரு பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். அல்லது இவரை விட்டுட்டு இந்த 2 பேரையும் கூட்டி 2ஆல பிரிச்சு சராசரி காண வேண்டியவர். இந்த மாதிரி 8.05 8.00 வந்து 11 வந்தால் இவரை தவிர்க்கிறது. இந்த 2 பேரையும் கூட்டி சராசரி காண்றது உங்களுக்கு விளங்குதா? 2 பெருமானம் மிக நெருக்கமாக வந்தால் சரியது ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. புறநடையா இருக்கிற ஒன்றிலையா அல்லது மற்ற 2 இருக்காங்க. உண்மையில ப்ரொசீஜர் படி இப்படிதான் சொல்லப்படுது. 3 கனவளவுகளும் கிட்டத்தட்ட என்ன இருக்கும் இந்த வித்தியாசத்துக்குள்ள இருக்கும். அந்த சந்தர்ப்பத்துல 3ஐயும் கூட்டி 3ஆல பிரிக்கலாம். 1 அதீத வித்தியாசத்தை காட்டுமாக இருந்தால் அந்த 1 நாங்கள் கையை விட வேணும். 4வது பரிசோதனை செய்ய வேண்டி வரும். சரி, இதுல பாருங்க நியமிப்பின் ப்ரொசீஜரின் படி 3 தரம் இந்த பரிசோதனை மீண்டும் மீண்டும் செய்யப்பட வேணும். அந்த 3 சந்தர்ப்பத்திலையும் தேவைப்பட்ட KMN போன்ற கனவளவு பரிசோதனை வாயிலாக அளவிடப்படும். அப்படி அளவிடப்படுகின்ற பெருமானங்கள் கிட்டத்தட்ட நெருக்கமாக இருக்க வேண்டும். அதின் நெருக்கம் 0.10 விட கூடக்கூடாது. விலகல் வந்து அப்படி இருக்கக்கூடாது. முதலாவது தடவையில செய்த பரிசோதனையில் தேவைப்பட்ட கனவளவு 10.05 மில்லி லிட்டர் என்று சொன்னால் 2வது பரிசோதனையில தேவைப்பட்ட கனவளவுக்கு 9.95 இருக்கலாம். அதே மாதிரி 3வது பரிசோதனையில செய்யப்பட்ட கனவளவு கிட்டத்தட்ட
10.9 அப்படி சொல்லிட்டு இருக்கலாம். 10.10 மில்லியா இருக்கலாம். அப்ப இதுல பெரிய அளவில் என்னன்னா வித்தியாசம் இல்லை. இதுக்கும் இடையில பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. இப்ப நாங்கள் இந்த சந்தர்ப்பத்துல சராசரி கனவளவு வந்து V1 சக V2 சக V3 என்று சொல்லி கண்டு 3 அளவு பிரிச்சு பார்க்கலாம். சில நேரத்துல நாங்கள் இந்த பரிசோதனை செய்யும் போது V1 வந்து இப்படி 12.05 மில்லியன் வந்து. ஆனா இதை பார்த்தோம்னா இது 9.95 ஆயிருக்கு, இது 10.10 ஆயிருக்கு. இப்ப எங்களுக்கு விளங்குது என்ன பரிசோதனையில எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்கு. மற்றது முதலாவது ரீடிங்கும் சில இடத்துல என்ன செய்வாங்க, உண்மையான பெருமானம் இல்லை தானே, ரயல் ரீடிங் தானே. அப்ப இந்த இடத்துல நாங்கள் 4வது பரிசோதனை செய்து வேல்யூ எங்க வருதுன்னு பார்த்து அந்த முதலாவது பரிசோதனை ஒமிட் பண்ணிக்கொள்ளலாம், தவிர்த்து கொள்ளலாம். இனி எங்களால் பரிசோதனை செய்ய முடியாது, சராசரி கனவுளவு இப்பவே காணுமோம் என்று யோசிச்சால் இந்த ரெண்டோட ஒப்படைக்க இது அதீத விலகலை காட்டுது. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்னா சராசரி காணிக்க இவரை விட்டுடும், தவிர எடுக்க V2வையும் V3ஐயும் கூட்டி 2ஆல பிரிச்சு சராசரி காணி. சில நேரத்துல இப்படி வருதுன்னு வச்சுக்கொள்ள, முதலாவது வாசிப்பு 10.05 இருக்கு, 2வது வாசிப்பு 9.95 இருக்கு, 3வது வாசிப்பு 12.05. இதுல ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கலாம் தானே, வாசிச்ச வரை அல்லது பரிசோதனையில் ஏதாவது ஒரு தவறு நடந்தா அதிகமா தேவைப்பட்டு. அவ இப்பவும் நீங்கள் வாசிப்பு காணும் சராசரி காணும் V1ஐயும் V2ஐயும் மட்டும் கருத்துல உண்டு 2ஆல பிரிச்சு இவரை ஒமிட் பண்ண வேண்டி வரும். அப்ப நீங்கள் எப்ப 3ஐயும் கூட்டி சராசரி காணலாம் என்றால் 3 பரிமாணங்களும் நெருக்கத்தன்மையாக இருக்கு. அவன் அந்த நெருக்கத்தன்மையை குறிப்பிடுறாங்களா 0.1 அதுக்குள்ள இருந்தால் நல்ல பரிசோதனையில அவ்வளவு சாத்தியப்படாது. உங்களோட A-level சிலபஸை பொறுத்தவரை சராசரி, இந்த சராசரியை தான் கொண்டு வந்து KMNO4 தேவைப்பட்ட கனவளவாக குறிப்பிடணும். இப்ப இதை பல்கலைக்கழகங்கள்ல வந்து இப்படி செய்கிறீங்க. நாங்கள் கேம்பஸ்ல பிராக்டிகல் செய்யும் போது என்ன செய்யறேன்னு சொன்னால், இப்படிய பரிசோதனை எத்தனை தரம் செய்யறதுன்னு எங்களுக்கு லிமிட். பரிசோதனை செய்வோம், அதுல எந்த 2 சந்தர்ப்பத்தில ஒரே பெருமானம் வருகுது அப்படிதான் நாங்கள் பார்ப்போம். அப்ப நாங்கள் சில இதுல 10-15 பிராக்டிகலும் செய்ய வேண்டி வரும். ஒரே பெருமானம் இன்னண்டு வரும், சாத்தியப்படுமே. அப்ப அது ஒரே பெருமானம் வரும் வரைக்கும் பரிசோதனை செய்யப்பட வேணும் என்பதுதான் ப்ரொசீஜர். இங்க ஏல அப்படி இல்லை, ஏல சராசரியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்ப உங்களுக்கு என்ன தெரியும், K2C2O4 ஆக்கின KMNO4 கனவளவு தெரியும். சரியா? நீங்கள் கணித்தல் முறை மூலம் தான் KMNO4 சரிவை துணிய போகும். உங்களுக்கு KMNO4க்கும் K2C2O4க்கும் இடையில ஒட்சியற்ற தாழ்த்தல் தாக்கம் எழுதுவதன் மூலம் பீசமானத்தை கண்டுபிடிக்கலாம். பீசமானத்தை கண்டுபிடிக்கலாம். இதுல MnO4- C2O4 2- வந்து அமில ஊடகம் என்பதால Mn2+ ஆகும், CO2 ஆகும். உங்களுக்கு இது 7ல இருந்து 2க்கு வரால 5 இலக்ட்ரான், இது 1ல 3ல இருந்து 4க்கு வருது 2 இலக்ட்ரான், இது 5ஆலை, இது 2ஆலையும் பிரிக்கிறீங்கன்னா சரி. MnO4- C2O4 2- பீசமானம் 2க்கு 5ஆக இருக்கு. சரி, MnO4- பீசமானம் வந்து 2க்கு 5. சரி, இவருடைய செறிவு தெரியும் 0.05. இவருடைய கனவளவும் தெரியும் 25.0 10⁻³ மூல் காணலாம். பீசமான தொடர்பை பயன்படுத்தி MnO4- இந்த மூல் காணும். சரியா, பீசமானத்தை பயன்படுத்தி MnO4- இந்த மூல் அறியப்படும். இப்ப தேவைப்பட்ட MnO4- இந்த மூல் பரிசோதனையில அறிவிடப்பட்டிருக்கு. கனவளவும் சராசரி கனவளவு அளந்திருக்கிறீங்க. C=N/V. அப்ப மூல் தெரியும், கனவளவு பரிசோதனையில் அளவிடப்பட்டிருக்கு. இந்த 2ஐயும் பயன்படுத்தி இந்த KMNO4 சரிவை நீங்கள் பிரிக்கலாம்.
இப்ப இந்த சந்தர்ப்பத்துல நீங்கள் கணிச்ச KMNO4 சரிவு உண்மையாக இருக்கும், ஒப்பிட்டு ரீதியில உண்மையாக இருக்கும். போன வருஷம் தயாரிச்சு வச்சுட்டு போன KMNO4 விட இந்த KMNO4 சரிவு திருத்தம் தான் இப்பதான் இழந்தாங்க. அப்ப இதுக்கு என்ன இல்லை, தாக்குத்திறன் இன்னும் நடக்க வாய்ப்பில்லை. ஆகவே இந்த KMNO4 சரிவை பயன்படுத்தி நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஆள் என்ன செய்யலாம் என்றால் அளவிடலாம். அதனால்தான் KMNO4 நாங்கள் துணை நியமம் அப்படி சொல்லி, ஒரு முதல் நியமத்தால அளவிடப்பட்ட நியமம், இதை நாங்கள் பயன்படுத்தலாம். இது நியம கரைசல் சரிவு தெரியும். இப்ப எங்களுக்கு திட்டமாக இந்த சரிவு தெரியும், இந்த பரிசோதனையில் அளந்திருக்கு. இந்த சரிவை பயன்படுத்தி நாங்கள் இன்னொரு பரிசோதனையை செய்து அந்த பரிசோதனையில மற்றவருடைய இதை பார்க்கலாம். அப்ப KMNO4 ஒரு துணை நியமம், ஒரு முதல் நியமத்தால அளவிடப்பட்டிருக்கு. சரியா, ஒரு முதல் நியமத்தால அளவிடப்பட்டிருக்கு. சொல்ற விளங்க. இந்த பரிசோதனையை உங்களுக்கு சரியா விளங்கிட்டேன்னு சொன்னால் அங்கால Fe2+க்கும் KMNO4க்குமான பரிசோதனையில கணக்கு கதைக்கிறது ப்ரொசீஜரை வாசிச்சுட்டு அல்லது நீங்களே மாத்தி எழுதலாம், மாத்தி எழுதிட்டு வெளியே முடிக்கலாம். சரியா, ஒரு நியமிப்பின் அடிப்படை தத்துவம் நீங்கள் கல்குலேஷன்ல படிச்சிருப்பீங்க. ஒரு ப்ரொசீஜரின் படி ஒரு நியமிப்பை செய்ய வேணும்னு சொன்னால் இந்த அளவி குழாயை சுத்தம் செய்யறதுல இருந்து தலையடி ஆரம்பிக்கும். இது என்னத்தால கழுவ வேணும், இது என்னத்தால கழுவணும், கடைசியா என்னத்தால அலச வேணும் அப்படின்னு எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த திருத்த தன்மையை ஏற்படுத்துவதற்காக. ஓகே, இந்த பரிசோதனை உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்க வேணும். ஏன்னு சொன்னால் இந்த கேள்வியெல்லாம் நீங்க எப்போ செய்து முடிச்சிருக்கீங்க, கல்குலேஷன்ல இந்த கேள்விகள் முடிஞ்சது. இதுதான் தெற்கான கேள்விகள் எல்லாம் கல்குலேஷன்ல முடிஞ்சது. ஆனால் இப்பதான் நாங்கள் பரிசோதனை பற்றி படிக்கிறோம். நாங்கள் அங்க உச்சியர் அந்த ஆழ்த்தல் கண்டுபிடிச்சதாலே அது தீசமான தொடரை பயன்படுத்தி எழுதிட்டு சரிதானே. அப்ப நீங்க தலையங்கம் போட்டிருப்பீங்க, அமிலமாக்கப்பட்ட K2C2O4 நியம கரைசலை பயன்படுத்தி KMNO4 கரைசலின் சரிவை துணிகள். சரிதானே, அமிலமாக்கப்பட்ட நியம K2C2O4 கரைசலை பயன்படுத்தி KMNO4 சரிவை துணிகள். இந்த சந்தர்ப்பத்தில கவனிக்கணும், இந்த சந்தர்ப்பத்தில நியமிப்பு குடுவையில K2C2O4 எடுத்திருக்கு. சரிதான், மாறி எடுத்தாலும் பரிசோதனை மேற்கொள்ளப்படலாம். KMNO4 சரிவு தெரியாது, அதுல இருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் கணத்தை எடுத்து சரிவு தெரிஞ்ச சைவரசம் சைவரஞ்ச K2C2O4 அளவில் எடுத்து நிறமாற்றம் ஏற்படும் வரைக்கும் நியமிச்சும் இந்த சரிவை துணியலாம். பலமே நீங்க அப்படித்தான் செய்திருப்பீங்க. சரிவு தெரியாத இடத்துல இங்க பயன்படுத்தி இருப்பீங்க. சரியா, எல்லாம் ஒன்றுதான். நீங்க KMNO4 கனவுல 10 சென்டிமீட்டர் கனவு முதல் தெரியும், ஆனா அதுக்கு இருக்கிற மூல் தெரியாது. சைவரசம் சைவரஞ்சியம் K2C2O4 மேல பயன்படுத்தினால் நிறமாட்டம் என்னவா இருக்கும், முடிவு புள்ளியில நிறமாட்டம் என்னவா இருக்கும், ஆரம்ப கரைசல் ஊதா நிறமாக இருக்கும். ஏன் இப்ப ஊதான்னு சொல்றேன், KMNO4 மட்டும் இருக்கு. அப்ப ஊதா கரைசல் கொஞ்சம் கொஞ்சமாக நிறச்சரிவு குறைஞ்சு 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 KMNO4 முற்றாக முடிய நிறமற்றதாக மாறும். அப்ப இந்த பரிசோதனையில இப்படியே நியமிப்பு குடுவைக்க K2C2O4 அளவில KMNO4 கொண்டு நியமிக்க முடிவு புள்ளியில அவதானம் நிறமற்ற கரைசல் மென்சிவப்பு நிறமாக மாறும். KMNO4 நியமிப்பு குடுவையில் எடுத்து K2C2O4 நியமித்தால் மென்சிவப்பு நிறம் நிறமற்றதாக மாறும். சரிதான், மென்சிவப்பு நிற கரைசல் முடிவு புள்ளிக்கு முன்னுக்கு மென்சிவப்பு நிறம் தான் இருக்கு, மென்சிவப்பு நிற கரைசல் நிறமற்றதாக மாறும். அந்த சந்தர்ப்பத்தில் தேவையான K2C2O4 கனவுளவை கணிச்சு அந்த கனவுளவையும் இந்த சரிவையும் பயன்படுத்தி மூளை கணிச்சு பீசமான தொடர்புல MnO4- இந்த மூளை கணிச்சு கனவுளவு தெரியும் தானே, முதலே அந்த 10 சென்டிமீட்டர் அதால பிரிச்சிங்கட்டா KMNO4 சரிவு. வெளி அவ்வளவுக்கு எந்த பக்கத்தால போட்டாலும் உங்களுக்கு அவதானம் விளங்கும். பாடமாக்கி வச்சிருக்கீங்களா, நான் போட்ட பரிசோதனையில அவதானம் முடிவு புள்ளியில இளஞ்சிவோ மென்சிவப்பு நிறம் தோன்றும். அவ்வளவு. சரியா, அப்ப எழுதிக்கொள்ளுங்க, பாயிண்ட்ஸ் பண்ணி எழுதிக்கொள்ளுங்க ப்ரொசீஜரை சொல்றேன். குழாயின் உதவியுடன்
குழாயின் உதவியுடன் சைவர் தசம் சைவர் 5 மூல் டெசிமீட்டர் -3 குழாயின் உதவியுடன் 0.05 மூல் டெசிமீட்டர் -3 25 சென்டிமீட்டர் கனம் 25.02 ஒரு தசமதானது திருத்தமா போடுங்க 25 சென்டிமீட்டர் கனம் K2C2O4 கரைசலை நியமிப்பு குடுவையினுள் சேர்த்தல் நியமிப்பு குடுவையினுள் சேர்த்தல் நியமிப்பு குடுவையினுள் சேர்த்தல் நியமிப்பு குடுவையினுள் சேர்த்தல் அடுத்த பாயிண்ட் சொல்லிருக்கோங்க 15 சென்டிமீட்டர் கனம் 15 சென்டிமீட்டர் கனம் ஐதான H2SO4 பிரேக்கெட்டுகளை ஓட்டுக்கொள்ளுங்க அன்னளவாக 2 மூல் டெசிமீட்டர் -3 15 சென்டிமீட்டர் கனம் ஐதான H2SO4 கரைசலினை பதினைந்து சென்டிமீட்டர் கனம் ஐதான H2SO4 கரைசலினை நியமிப்பு குடுவையினுள் சேர்த்தல் நியமிப்பு குடுவையினுள் சேர்த்தல் அடுத்த பாயிண்ட் அளவியினை KMnO4 கரைசலினால் நிரப்பி KMnO4 கரைசலினால் நிரப்பி அளவியினில் KMnO4 கரைசலினால் நிரப்பி ஆரம்ப வாசிப்பினை குறித்துக் கொள்ளல் ஆரம்ப வாசிப்பினை குறித்துக் கொள்ளல் அளவியினை KMnO4 கரைசலினால் நிரப்பி ஆரம்ப வாசிப்பினை குறித்துக் கொள்ளல் ஆரம்ப வாசிப்பினை குறித்துக் கொள்ளல் பிரேக்கெட்டுகளை போட்டுக்கொள்ளுங்க V dash and dash தொடக்க வாசிப்பு சென்டிமீட்டர் இங்க இந்த வாசிப்பா இருக்கு நீங்க சேர்க்க கனவுல குறைஞ்சு வந்து வரும் நிறமாற்றம் ஏற்படுகிற இந்த வாசிப்பு ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம்
K2C2O4 MnO4 மைனஸ் இதாக இருக்கும். அளவீனை KMnO4 கரைசலினால் நிரப்பி ஆரம்ப வாசிப்பினை குறித்துக் கொள்ள. அடுத்தது சரியா? அடுத்த பஞ்சாலை கொள்ளுங்க. நியமிப்பு குடுவையை இளஞ்சூடான நிலையில் பேணிய வண்ணம். நியமிப்பு குடுவையை இளஞ்சூடான நிலையில் பேணிய வண்ணம். நியமிப்பு குடுவையை இளஞ்சூடான நிலையில் பேணிய வண்ணம் KMnO4 கரைசலை சேர்த்தல். KMnO4 கரைசலினை சேர்த்தல். அண்டர்லைன் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. இளஞ்சூடான நிலையில் பேணியவன். அதுக்கான காரணம் தான் சொன்னான். சாதாரண அறை வெப்பநிலை அமுக்கத்துல KMnO4க்கும் K2C2O4 தாக்கம் வந்து மந்தமானது, நடைபெறாதுன்னு சொல்லலாம். எதுவரைக்கும் இந்த கரைசலை சேர்ப்பீங்கள்? இந்த நிறமற்ற கரைசல் ஒரு துளி சேர்ந்த இளஞ்சிவப்பு நிறமா வரும் வரைக்கும், மென்சிவப்பு நிறமா வரும் வரைக்கும். நியமிப்பு குடுவையை இளஞ்சூடான நிலையில் பேணிய வண்ணம். நியமிப்பு குடுவையை இளஞ்சூடான நிலையில் பேணிய வண்ணம் KMnO4 கரைசலை சேர்த்தல். KMnO4 கரைசலை சேர்த்தல். அடுத்த பாயிண்ட், நிறமற்ற கரைசல். நிறமற்ற கரைசல். நிறமற்ற கரைசல் தான் நிறமற்ற கரைசல். மென் சிவப்பு நிறமாக மாறும் வரை, மென் சிவப்பு நிறமாக மாறும் வரை, மென் சிவப்பு நிறமாக மாறும் வரை நியமிப்பை தொடர்தல். நியமிப்பை தொடர்தல். அவ மாறினோன்னு நிறுத்தல் என்றால் அர்த்தம். நிறமற்ற கரைசல் மென் சிவப்பு நிறமாக மாறும் வரை நியமிப்பை தொடர்தல். அடுத்த பாயிண்ட், நிறமாற்றத்தை ஏற்படுத்த தேவையான, நிறமாற்றத்தை ஏற்படுத்த தேவையான, நிறமாற்றத்தை ஏற்படுத்த தேவையான நிறமாற்றத்தை ஏற்படுத்த தேவையான KMnO4 இறுதி கனவளவு வாசிப்பை குறித்துக் கொள்ள. KMnO4 இறுதி கனவளவு வாசிப்பை குறித்துக் கொள்ள. KMnO4 இறுதி கனவளவு வாசிப்பை குறித்துக் கொள்ள. உங்களுக்கு தெரியும், நிறமாற்றம் ஏற்படைகள்ல KMnO4 இறுதி கனவளவு வாசிப்பு, இந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் தேவைப்பட்ட கனவளவாக இருக்கு.
இறுதி கனவளவு வாசிப்பை குறித்துக் கொள்ள இதை வி டபுள் டேஷ் சென்டிமீட்டர் கனம் நோட் பண்ணி சரியா. ஆரம்ப இறுதி வாசிப்புகள்ல இருந்து இந்த தேவைப்பட்ட கேஎம்என் ஒவ்வொரு கனவளவு அறிவிங்கள். நீங்க எடுத்த சரிவும் கனவளவு தெரியும் என்பாலும் இந்த மூல் காணலாம். தாக்கத்தை பீசமானபடி சமப்படுத்திட்டீங்கன்னா பீசமான தொடர்பை பயன்படுத்தி கேஎம்என் ஒவ்வொரு மூல் காணலாம். கேஎம்என் ஒவ்வொரு மூலும் தெரியும். பரிசோதனையிலிருந்து கனவளவு வளர்ந்திருக்கிறோம். அப்ப நாங்கள் சரிவே அளவிடலாம். சரிதானே. நான் இதை அடுத்த வகுப்பு பின்னிடம் விளங்கப்படுத்தி விடுறேன். மிச்சத்தை செய்வோம். நான் இதோட நிறைவு செய்து கொள்றேன். சரியா.